ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரண்யா வெங்கடேஷ் கேலரி. இன்னைக்கு ஒரு vlog தான் பார்க்க போகிறோம். என்ன vlogனா, இந்த வயலில் வந்து நாங்கள் ஒரு 9 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் விவசாயம் பண்ணியிருக்கோம். வாழை போட்டிருக்கோம். அந்த வயலில் இருக்க முனியப்பனுக்கு ஆடி மாதத்தில் கோழி சேவல் பொங்கல் வைக்கிறது வழக்கம். பொங்கல் வைக்கிறதுக்காக தான் நாங்கள் பசங்க எல்லாம் வந்திருக்கோம். பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நான் பொங்கல் வைக்கிறதுக்கான வேலைகள்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். ஹஸ்பண்ட் வந்து சாமிக்கு ரெடி பண்ணுறது, டெக்கரேஷன் பண்ணுற வேலையெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. பசங்க வந்து அவருக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன் இந்த வயலில் இவ்வளோ நாளாக நாங்கள் விவசாயம் பண்ணலன்னா, ஒரு சில பிரச்சனைகள்னால தண்ணி இல்லை. அதனால் விவசாயம் பண்ண முடியல. இப்போ வந்து நாங்களே போர் போட்டு தண்ணி எடுத்தாச்சு. அதனால் இப்போ வந்து நாங்கள் விவசாயம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இனிமேல் நம்ம இந்த வயலில் என்னென்ன பண்ணுறோம் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன். அப்புறம் எல்லாம் டெக்கரேட் பண்ணி முடிச்சிட்டாங்க. நானும் பொங்கல் வச்சு ரெடி பண்ணிட்டேன். அப்புறம் நீங்கள் பார்க்குற இந்த வாழைக்காடு வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ரொம்ப மோசமாக இருந்தது. நாங்கள் வச்சப்போ ரொம்ப வெயில் காரணத்தினால ரொம்ப இதாக இருந்தது. இப்போ தான் கொஞ்சம் மழை பெய்யறதுனால நல்லா வளர ஆரம்பிச்சிருக்கு. அப்புறம் பசங்க வந்து இந்த ஜலம் பார்க்குறேன்ட்டு சொல்லிட்டு கையில் தேங்காயை வச்சு பார்த்துட்டு இருந்தாங்க. ஏன்னா தேங்காய் வச்சு தான் அந்த இடத்துல நீரோட அளவு எப்படி இருக்குன்னு பார்ப்பாங்க. அதை 2 பேரும் பார்த்துட்டு விளையாண்டுட்டு இருந்தாங்க. அடுத்து சாமி கும்பிட்றதுக்காக எல்லாம் ரெடி பண்ணி நாங்களும் சாமி கும்பிட ஆரம்பிச்சாச்சு. பூஜையெல்லாம் நல்லபடியாக முடிச்சாச்சு. அப்புறம் சாம பூசணிக்காய் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதை அறுத்து குங்குமம் தடவி 4 மூலைக்கும் வச்சாச்சு. அப்புறம் இந்த பூஜைக்காக அப்பா, அம்மா, தம்பி கூப்பிட்ருந்தோம். அவங்களும் வந்துட்டு இருந்தாங்க. நாங்கள் எல்லாம் எடுத்து ரெடி பண்ணுறதுக்குள்ளே அவங்களும் வந்துட்டாங்க. சாமி கும்பிட்டதுக்கப்புறம் நாங்கள் எல்லாம் சேர்ந்து வீட்டுக்கு கிளம்பியாச்சு. இந்த தோட்டம் வந்து நம்ம வீட்டுகிட்டேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருக்குது. அப்புறம் காலையில் நாங்கள் நேரமாக பொங்கல் வைக்க வந்ததுனால நாங்கள் காலையில் எதுவும் சமைக்கல. சமைச்சிட்டு இருந்தால் லேட் ஆகும்ன்ட்டு அம்மா அங்கேருந்து வரப்பயே பருப்பு சாதம் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. நாங்கள் எல்லாம் வீட்டுக்கு வந்துட்டு சாப்பிட்டுட்டு மதியம் லஞ்சுக்கு தான் வந்து நான்வெஜ் சமைக்க ஆரம்பித்தோம். அம்மா வந்து பன்னீர் கிரேவி ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. தம்பி வந்து நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க. அதனால தம்பிக்கு வந்து பன்னீர் கிரேவி ரெடி பண்ணாங்க. நான் சிக்கன் ரெடி பண்ணிட்டேன். அன்னைக்கு டே ரொம்ப சூப்பராக போச்சு. உங்களுக்கு எங்களோட இந்த vlog பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.